எலிமெண்ட்ரி, அடிப்படை, பேசிக். யோவான் 6வது அதிகாரம் 63வது வசனம், ஜான் 6:63, கடைசி வரி. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஜீசஸ் என்ன சொன்னாரு? மை வேர்ட்ஸ் ஆர் மை ஸ்பிரிட் அண்ட் மை லைஃப். அப்படிதானே எழுதியிருக்குப்பா. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாய் இருக்கிறது. முதல்ல நான் சொன்னேன்ல, கடைசி நாளில் ஆவியை ஊற்றினார் அப்படின்னா, ஆவியை ஊற்றின நாள் கடைசி நாள். அதே மாதிரி கிறிஸ்துவனுடைய வசனங்கள் ஆவியாய் இருக்குதுன்னா, அவருடைய ஆவியை பெற்றுக்கொள்ள எதை பெற்றுக்கொள்ளணும்? வசனத்தை பெற்றுக்கொள்ளணும். டெக்னிக்கலி கரெக்டா? ஏன்னா ஜீசஸ் என்ன சொன்னார்? மை வேர்ட்ஸ் ஆர் மை ஸ்பிரிட். இப்போ அவருடைய ஸ்பிரிட், ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட்டை பெற்றுக்கொள்ளணும்னா அவருடைய வேர்ட்ஸை பெற்றுக்கொள்ளணும். இது சிம்பிளாக இருக்கா? அப்போது ஆவியில் நிரப்பப்படணும்னா வசனத்தில் நிரப்பப்படணும். ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும்னா வசனத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆவியானவருக்கு கீழ்ப்படியணும்னா வசனத்துக்கு கீழ்ப்படியணும். ஆவியானவர் நடத்துகிறாரு, பேசுகிறாருன்னா வசனம் நடத்தணும், வசனம் என் கூட பேசணும். கிமிக்ஸ் காட்டுறதில்லை. ஆவியானவர் பேசினாரு, பேச மாட்டார்னு நான் சொல்ல. ஆனால் ஆடிபிள் வாய்ஸ் கேட்டுச்சு, சர்வம் பக்கத்து வீட்டுக்கார் பால்காரர் மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஆண்டவர் சொன்னாரா? மோசேக்கு சொன்னார், எலியாவுக்கு சொன்னார், மரியாளுக்கு அனௌன்சியேஷன் ஒரு டே இருக்குது, தூதன் காட்சி கொடுத்து விஷன் கொடுத்து, இவ்வளோ பெரிய விஷயம். அது சர்வசாதாரணமாக ஆண்டவர் சொன்னார். என்ன உங்களுக்கு சாதாரணமாக சொல்கிறீங்க? இவ்வளவு ஆண்டவர் உங்களோட நெருக்கமாக பேசுகிறாருன்னா ஏங்க மூக்கு வேர்க்கிற மாதிரி கோவம் வருது? ஆப்பம் தீஞ்சிருச்சுன்னா கோவம் வருது. ஆனால் ஆண்டவர் பேசினாருன்றீங்க, கனி இல்லையே. அப்போது ப்ராக்டிக்கல் கிறிஸ்டியன் லைஃப் எப்படி நம்ம புரிஞ்சிக்கிறதுனா, ஆவியானவர் என்ன நிரப்பணும்னா வசனத்தினால நிரம்பி இருக்கணும். பிகாஸ் ஜீசஸ் சொன்னார், மை வேர்ட்ஸ் ஆர் மை ஸ்பிரிட். ஓகேவா?